ஹாய் லேர்னர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஹிந்து எடிட்டோரியல்ல வர மீனிங்ஸ் அண்ட் வொக்காபுலரிஸ் தாங்க நம்ம ஸ்டோரி டைப்ல உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா ஸ்டோரி டைப்ல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போலாமா? மாம்பழம் மோசடி. ஒரு கிராமத்துல ராமுன்னு ஒரு சாமர்த்தியமான மாம்பழம் விக்கிறவே இருந்தான். அவன் எப்பயுமே வாடிக்கையாளர்களோட இன்ட்ராக்ஷன்ஸ்ல சிரிச்சுக்கிட்டே பேசி நல்ல விலைக்கு வித்துருவான். ஆனா ஒரு நாள் அவன் போட்ட மாம்பழம் கொஞ்சம் கெட்டு போயிருந்துச்சு. வாங்குறவன் சொன்னா, இது ரொம்ப சோர்வா இருக்கு, வேற மாம்பழம் கொடுங்க அப்படின்னு சொன்னான். ராமு சிரிச்சுட்டே, அண்ணா இதை ரீட்ரேஸ் பண்ணி பாத்துக்கோங்க, மரத்துல இருந்து கொஞ்சம் தானே கிடைச்சிச்சு, இத ரெசனேட் பண்ணி சாப்பிட்டா ருசியா இருக்கும்னு சொன்னான். ஆனா வாடிக்கையாளர் பயங்கர கோவம் வந்து போயிட்டாங்க. அடுத்து வந்த ராஜாவுக்கு ராஜா கிட்ட ராமு சொன்னா, இந்த மாம்பழத்தை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரட் பண்றாங்க, சிலர் சோல்வுன்னு சொல்றாங்க, ஆனா நான் சொல்றேன் இந்த மாம்பழம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னான். உடனே ராஜா சிரிச்சுட்டேவும், அப்ப நீ ரீஃப்ரேம் பண்ணி சொல்லு, இத ஜூஸாக்கி குடிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லு அப்படின்னு சொன்னான். ராமுவும் இதை ஒத்துக்கிட்டான். அந்த சமயத்துல கிராமத்து பெரியவங்க அங்க வந்தாங்க. அது ஒரு படத்தோட இன்டர்வல் மாதிரி, ஒரு இன்டர்மிஷன் மாதிரி இருந்துச்சு. அவங்க இன்டர்வென்ஷன் பண்ணி ராமு உண்மைய சொல்லுன்னு கேட்டாங்க. ராமு தோத்து போய் சொன்னான், அங்கன்னா இது கொஞ்சம் கெட்டு போயிருச்சு அப்படின்னு. அப்ப பெரியவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இத நீ ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முயற்சி பண்ணாத, உண்மையை எப்பயுமே சொல்லிரு, அப்பதான் நல்ல பேர் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப ராமு ஒரு பாடம் கத்துக்கிட்டான். மாரல் என்ன அப்படின்னா, உண்மையை மறக்க முயற்சி பண்ணாதீங்க, அது எப்பவும் சிறந்த இன்டர்வென்ஷன் ஆகும். சரியான இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் நேர்மையான இன்டராக்ஷன்ஸ் தான் உறவுகளை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணும். அவன் எப்பவுமே வாடிக்கையாளரோட இன்டராக்ஷன்ஸ்ல சிரிச்சுக்கிட்டே பேசுவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்டராக்ஷன்ஸ் அப்படின்னா உரையாடல். அதுக்கப்புறம் இத ரீட்ரேஸ் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பான். ரீட்ரேஸ் அப்படின்னா திரும்பி பண்றது, அதாவது பேக்வேர்ட்ஸா போறது தாங்க ரீட்ரேஸ். பூல இருந்து பழம் வந்திருக்கு, பூல இருந்து காய் வந்து காயில இருந்து பழம் வந்திருக்கு அப்படின்னா, பழத்துல இருந்து காய், காயில இருந்து பூ அப்படின்னு ரிவர்ஸ்ல போறதுதான் ரீட்ரேஸ். இத ரெசனேட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்ப ரெசனேட் அப்படின்னா அதோட அனுபவிச்சு ஒத்து போய் சாப்பிட பாக்குறது தான் ரெசனேட். அடுத்து ரீஃப்ரேம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரீஃப்ரேம் அப்படின்னா வேற மாதிரி சொல்லி பாக்குறது, ஒரே விஷயத்த வேற வேற வார்த்தையில சொல்லி பாக்குறது. அடுத்து இன்டர்மிஷன் அப்படின்னா இன்டர்வல் மாதிரிங்க, ஒரு இடைவேளை. இன்டர்வென்ஷன்ஸ் அப்படின்னா ஊடுருவல், நடுவுல வந்து நம்ம குறுக்கிடுறது. ரீஇன்ஃபோர்ஸ் அப்படின்னா வலியுறுத்துதல். சோ இத வந்து நீங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண முயற்சிக்காதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. திரும்பி திரும்பியும் இந்த பழம் நல்ல பழம் தான் அப்படின்னு சொல்லி விற்காதீங்க அப்படின்னு சொல்லி. சரிங்க, இன்னைக்கு நம்ம படிச்ச வெக்காபுலரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? வேற ஏதாவது வெக்காபுலரிஸ் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டமா இருக்கா? இந்த மாதிரி ஏதாவது இருந்தா நீங்க கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியனையும், இன்னி என்னென்ன வெக்காபுலரிஸ் ரிப்பீட்டடா வர வெக்காபுலரிஸ் ஏதாவது நீங்க கம் அக்ராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் சொன்னீங்கன்னா நாங்க ஏதோ ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா ஃபார்மேட்ல கொடுக்குறோம். இது போக உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you, learners.